பசங்க எல்லாருமே வெரி ப்ரில்லியண்ட்டாக பேசுகிறாங்க. எல்லாமே நல்லா மனப்பாடம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ்லேருந்து அறிவுலேருந்து எல்லாமே நல்லா மேம்படுது, நல்லா வளர்றாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மிஸ் நீங்கள் உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். குழந்தைங்களாம் நல்லா ட்ரெயின் பண்ணுறீங்க, நல்லா சொல்லித்தரீங்க. இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இன்னும் இதை விட இன்னும் எல்லோரும் நல்லா மென்மேல் வளரணும். அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பசங்களுடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. வெல்கம் பண்ணுற அந்த இதுக்கெலாம் அந்த எப்படி சொல்கிறது ப்ரொசீஜர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி தெளிவாக ஒன்றையும் சொல்கிறாங்க. எப்படி செஞ்சீங்கன்னு கேட்டாலும் அதையும் சொல்கிறாங்க. எல்லா வருஷமும் உங்கள் கிளாஸ் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, புதுசாக இருக்குது, உள்ளே வரத்துக்கு விருப்பமாக இருக்குது. And preparation is very good. All the explanation also very good. It's very good and it's helpful for improve the students' ability and knowledge and everything. So thank you. Special thanks to class teacher as well as principal sir. Thank you so much. மார்னிங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா பசங்களும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு நல்லா புரியுது. தேங்க்யூ. செகண்டரி ஸ்கூலில் என் பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏல படிக்கிறான். அவன் பேர் வெற்றி. ரீடிங் கேம்ப் எனக்கு ஸ்கூலில் நடத்திட்டுருக்காங்க. பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தேன், நல்லா இருக்குது. என் பையன் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் சொல்கிறான். மிஸ்ஸு நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு நல்லா படிக்கிறான். நன்றி. நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கிற ஏ செக்ஷனில் இருக்க ரக்ஷனுடைய அம்மா பேசுகிறேன். இங்கே நடந்திருக்கிற ரீடிங் கேம்ப் வந்து மிகவும் அழகாக இருக்குது. பசங்களும் நல்லா படிக்கிறாங்க. எங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை சொல்லி கொடுத்த ஆசிரியர் அவங்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய மகள் வந்து மித்ரா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இந்த பள்ளியில் வந்து 4 வருடமாக படிக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த ரீடிங் கேம்பில் எங்கள் பாப்பா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஒரு வருஷம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ இந்த 2ஆம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க பண்ணிட்டு எல்லா ப்ராஜெக்டும் ரொம்ப எழுத்துப்பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக இருக்குது. ஒரு பிள்ளைங்களும் அதுக்கு சொல்லும் போது பெரிய கிளாஸில் படித்து அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் அழகாக விளக்கங்கள் கொடுக்குறாங்க. உண்மையாகவே ட்ரெயின் பண்ணிட்டு டீச்சருக்கும் தலைமையாசிரியர் உண்மையாகவே கிரேட் தேங்க்ஸ் சொல்லணும். பிள்ளைங்களை அழகாக வழி நடத்துறாங்க. ஒரு அரசு பள்ளி கூட இல்லாமல் ஒரு தனியார் பள்ளிக்கு நிகரான அந்த பாடப்பகுதிகளை வந்து பிள்ளைங்களுக்கு அழகாக எடுத்து வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலத்தில் இருந்து எடை போட்டு வாங்கிடலாம். ஆனால் இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து இதை பற்றி தெரியல. ஆனால் அதுவும் ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ணி பிள்ளைங்களுக்கு வந்து அனுபவமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. உண்மையாக இதெல்லாம் வரவேற்கத்தக்கது. நம்ம பேரண்ட்ஸை நம்ம எல்லாருமே நம்ம ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. இப்போ வந்திருக்கேன். பசங்க என்னென்ன படிக்கிறாங்க அப்படின்றத நாங்கள் பசங்களை வச்சு நாங்களே டெஸ்ட் பண்ணோம். ஓரளவுக்கு எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. என் பையனே கிஷோரை கொஞ்சம் மேக்ஸில் தடுமாறினான். அதுக்கு காரணம் பக்கத்தில் நான் இருக்கிறதுன்னு எனக்கே தெரியுது. செகண்ட் டைம் வந்து அவன் கரெக்டாக சொன்னான். இந்த கேம்ப் வந்து பசங்களுக்கு நல்ல ஒரு யூஸான ஒரு ஒன்றா இருக்குது. ஏன்னா இதில் சயின்ஸு எல்லாமே நல்லா பசங்க அதை டக்கு டக்குன்னு நம்ம முன்னாடி செஞ்சு காட்டுறது நல்லாயிருக்கு. நல்ல ஒரு யூஸாக இருக்குது. வணக்கம். என் பேர் சரவணன். என் பையன் பேர் சரண்பாலா. அரசாங்க பள்ளியில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் படிக்கிறான். இன்றைக்கி இந்த பள்ளியில் ரீடிங் கேம்ப் நடந்தது. நான் கூட வந்திருக்கேன். ரீடிங் கேம்ப்னா பெற்றவங்க பள்ளிக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, பாடம் படிக்கிறது தான். இதுதான் இது வருஷம் நடத்துகிறாங்க. இதனால் என்ன பண்ணா நம்ம பிள்ளைங்க படிக்கிறது நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. நல்ல தெளிவாக படிக்கிறாங்க. இது வருஷம் நடந்துட்டு இருக்காங்க. அரசாங்க நல்லா இது பண்ணிட்டுருக்காங்க. ஆசிரியர்கள், வகுப்பாசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து இதை இது பண்ணி நல்லா முடிச்சு கொண்டு பண்ணுறாங்க. இதனால் பசங்களுக்கு புரிவடைகிறது. இன்னும் நல்லா சிறப்பாக படிக்கிறது வாய்ப்பு கிடைக்குது. நம்ம எதுவுமே சொல்கிறதுனால நம்மளும் உணர முடியுது. பசங்க இப்படி படிக்கிறாங்க, இது என்னன்னாலும் மியூசிக்கையும் டைரெக்டாக பேச முடியும். ஸோ இதனால் நம்மளோட மனசு சந்தோஷமாக இருக்குது. நம்ம பையன் எப்படி நல்லா படிக்கிறாங்கன்னு நம்ம உணர முடியுது. அதுதான் அந்த பள்ளியை படிக்கிறது என் பையனுக்கு பெருமை இருக்கேன். இன்னும் நல்லா சிறப்பாக இது வருஷம் இது நல்லதாக வரணுன்ட்டு அவகாசம் கேட்டுருங்க. இன்றைக்கி வந்ததில் ரொம்ப சந்தோஷம். என் பையன் வந்து எல்லாம் படித்து காமிச்சான். எல்லாம் தெளிவாக அழகாக போட்டிருக்காங்க. இந்த இதில் இன்னும் நல்லா சிறப்பாக வாழ்த்துக்கள். என் பையன் அரசாங்க பள்ளியில் படிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். என் பொண்ணும் பையனும் 4th A படிக்கிறாங்க. இங்கே என்ன படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ரீடிங் கேம்பில் வந்து பார்த்தேன். அவங்க என்ன கேட்குறாங்களோ எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நல்லா படிக்கிறாங்கன்றது நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்ஸும் நல்லா கேர் பண்ணுறாங்க. இன்னும் ஹோம்ஒர்க் எல்லாமே அனுப்புகிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா படிக்கிறாங்க பசங்க. எல்லா
மெட்டீரியலும் சூப்பராக இருக்குது. பசங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்குது. என் பையனும் நல்லா சொல்கிறான். இதுக்கு எல்லாருமே மிஸ் சொல்லிடுறதால தான் என் பையன் இந்தளவுக்கு எல்லாமே சொல்கிறான். பண்ணியிருக்க எல்லாமே நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து பசங்க மைண்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. மிஸ்ஸும் நல்லா சொல்லித்தராங்க. பசங்களும் இனி நல்லா படிக்கணும். மிஸ்ஸும் சொல்கிறது கேட்டு நல்லா படிக்கணும். பசங்களும் சூப்பராக சொல்கிறாங்க. என் பையன் இந்தளவுக்கு சொல்கிறான்றதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது. எந்த ஸ்கூல்லையும் நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம், இந்த மாதிரி ஒரு கேம்ப் அட்டென்ட் பண்ணுறது. ஒரு வருஷம் ஃபுல்லாக பசங்க படித்ததை வந்து ஒரு பசங்க ட்ரெயின் பண்ணி ஃபுல்லாக வந்து அவங்க சொல்கிறது வந்து ரொம்பவே கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா பசங்களுக்கு வந்து படிக்கிறது மெயின் தேவையே ரீடிங் ப்ராக்டிஸ் தான். அந்த ரீடிங் ப்ராக்டிஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே அவங்களால வந்து எல்லா கிளாஸையும் அவங்க வந்து எல்லா சப்ஜெக்டையும் அவங்களால படிக்க முடியும். அந்த பேசிக் அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஹையர் கிளாஸஸ்க்கு போகும்போது பசங்க வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சுவாங்க. அதை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே ரொம்ப அழகாக பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்பவே ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப தேங்க்ஸ். இது மிஸ்ஸுக்கும் சரி ஸ்கூலுக்கும் சரி ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம், என் பேர் எஸ் மாலா. என் மகன் பேர் வந்து எஸ் யோகேஸ்வரன். நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட்லேயே படிக்கிறான். இந்த ரீடிங் கேம்ப் வச்சதெல்லாம் அவன் என்ன படிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்தேன். இங்கே வந்தால் நல்லா படிச்சிருக்கான் பையன். அந்த ஆக்டிவேஷன் அவன் சொல்கிறதெல்லாம் ஒன்று ஒன்று எனக்கு புரிஞ்சிச்சு. இவ்வளோ நாள் படிப்பு அவ்வளோவா தெரியாமல் இருந்தது. இங்கே வந்து நல்லா படிக்கிறான். 2nd ஸ்டாண்டர்ட்லேயே என் மகன் நல்லா தான் படிக்கிறான். அவனுக்கும் அந்த இது தெரிஞ்சிருக்கு. எல்கேஜிலேயே நல்லா தெரிஞ்சுது. டீச்சராக நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. பிள்ளைங்களுக்கு இப்படி இருக்கணும்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஹெட் மாஸ்டர் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. பிள்ளைங்களை நல்லா கோச்சிங் கொடுத்து நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. நன்றி. பேசுவாங்க. என் பொண்ணு 3rd படிக்கிறா. ரீடிங் கேம்ப் பார்க்கலான்னு வந்தோம். எல்லாம் நல்லா தான் இருக்குது. பசங்க நல்லா சொல்கிறாங்க, நல்லா ஃபீட்பேக் பண்ணுறாங்க, எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. பேசுகிறேன். அவள் பேர் அரியாவதி. 3rd படிக்கிறா. 3rd B செக்ஷன். அவள் இந்த கிளாஸ்க்கு வந்து நல்லா மெம்பர் ஆகிட்டு ரொம்ப நல்லா படிக்கிறான். சூப்பராக படிக்கிறா. ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்குது. கிளாஸ் ஒர்க்கும் நல்லா இருக்குது. இது வந்து கிளாஸில் தான் அவள் படிச்சிருக்கா. வீட்டில் வந்து படித்து நான் பார்த்துக்கிட்டாங்க. நல்லா படிக்கிறான். சூப்பராக முன்னேறிட்டா. ஸோ இந்த கிளாஸ் ஒர்க் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது.